உண்மையிலேயே முதலில் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிற இந்த வாய்ப்பு உருவாகிருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. எப்படி தந்தை வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு விழாவில் தமையன் தான் தந்தை, அது மாதிரி இந்த நிகழ்வுக்கு எங்கள் பாலுமேந்திரா சார் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதில் என் அண்ணன் பாலா வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அவர் என் படங்களை கவனித்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எனக்கு ஒரு 1000 யானை பலம் வருது. ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி இந்த படம் நான் கதை சொன்ன அன்று ஒரு அதிகாலையில் ஒரு வீட்டில் வச்சு ஆர்பி சுரேஷ் அவர்களுக்கு இந்த கதையை நான் சொன்னேன். கதை கேட்ட உடனேயே சுரேஷ் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. மாமா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட இந்த படம் நிச்சயம் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இளைஞனா, ஒரு பரபரப்பு, அந்த மண்ணுக்கே உரிய ஒரு ஆவேசம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு துணிவிப்பு, களஞ்சியம் அவர்களுடைய இளைய மைந்தன் தன்னோட படுக்கை அறையில் கூட உலக நடிகர்களுடைய படங்கள்லாம் ஒட்டி வச்சு அதில் தன்னோட படத்தையும் ஒரு மூலையில் ஒட்டி வச்சு ஏன்னா காலையில் வச்சு அதை பார்க்குற ஒரு சினிமா காதலன் அப்படிதான் சொல்லணும். திரு ஆர்பி சுரேஷ் இந்த படம் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னா அது காரணம் சுரேஷோட உழைப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த தர்மதுரைன்ற டைட்டிலே சுரேஷ் சொன்னது தான். ஏன்னா இதெல்லாம் கைத்த மாட்டேன் உங்க கூட்டம் பாருங்க. தர்மதுரை அப்படின்ற இந்த டைட்டில் நான் ஃபஸ்ட்டு தர்மன் தான் டைட்டில் வச்சுருந்தேன். இல்லை மாமா, நீங்கள் தர்மதுரைன்னு வைங்க, இதோட ரீச்சே வேறு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா அது பழைய படம் மாதிரி ஆகிடாதா, நமக்கு இருக்கிற இயற்கையான ஒரு இதை பயத்தை சொன்னோம். இல்லை இல்லை, ஆனால் தர்மதுரைன்ற தலைப்பு இதில் வச்ச உடனே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதே மாதிரி கதாநாயகிகளாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணுங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் உருவாவதற்கு இந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேர்ந்ததுக்கு ஒரு தயாரிப்பாளராக என்னை விட வயதில் குறைந்த தம்பி ஆர்பி சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. அதுவே வேகமாக ஒரு வாழ்றதுக்கான ஒரு தவிப்பு, தவிப்பில் ஏதோ ஒன்று நான் செஞ்சேன். நான் ஏதோ செஞ்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு என் முன்னாடியே ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இளம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் வெளியாகாத ஒரு நிலையில் ஒரு கதாநாயகன் என்னை தேடி வந்து நீங்கள் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தான் இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. சேதுக்கு நான் நன்றி அப்படின்லாம் நான் சொல்லலை. சேதுபதி என் படைப்பையும் என் படத்தையும் நம்பி வந்ததுக்கு நான் மனதார சேதுவோட நெத்தியில் கொடுத்த முத்தம் தான் இந்த தர்மதுரை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய எண்ணற்ற கலைஞர்கள் வந்திருக்காங்க. தம்பி சுகுமார் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கான ஒரு கேமராமேன். அவர் என்னை நேசித்து அண்ணே இந்த படத்தை நான் பண்ணுறேனே அப்படின்னு வந்து ஒரு ராணுவ வீரை மாதிரி என் பக்கத்தில் நின்று நான் கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ தம்பி சுகுமாருக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய எடிட்டர் காசி விஸ்வநாதன் என்னன்னாலும் 24 நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி செஞ்ச
காசி விஸ்வநாதன், தென்னரசு, விஜய் தென்னரசு, கலை இயக்குனர் புதுசாக அப்படின்னு ஒரு பெரிய டீம். படம் சிறப்பாக இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனில் ஒரு குறுகிய காலத்தை தயாரிக்கப்பட்ட படம். இந்த படம் சிறப்பாக வந்ததுக்கு பிஎஸ் கணேஷ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். தம்பி சரவண சக்தி அண்ணா முதல்ல என்னுடைய சுரேஷை கூட்டு போய் காமிச்சாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பின்புலமாக இருந்த ஹெல்பவர் வெங்கட் சருக்கும் உங்களோட நன்றி நான் நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான தருணத்தில் என்னோட உதவி இயக்குநர்கள், அந்த பொட்டக்காட்டில் நாயா என் கூட பாடுபட்ட அந்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. அதே மாதிரி மனித தேனி, இவனை நான் வச்சிருக்க பேர் மனித தேனி. எல்லா பூலையும் பால் குடிக்கிறதுனால கிடையாது, ஒரு தேனை குடிக்கிறதுனால கிடையாது, சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால. அதனால் மனித தேனி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு போய் ரீச் ஆனதுக்கு அந்த நிகழ்வுகளுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் என் படங்களுக்கு ஒரு இலக்கிய தன்மை வருது அப்படின்னா அவர் எழுதித்தர்ற வரிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தில் அவர் தன்னுடைய முத்திரையை ரொம்ப ஆழமாகவே பதிச்சிருக்காரு. அதே மாதிரி என்னுடைய இசை நண்பன் சகோதரர் யுவன் சங்கர் ராஜா ரொம்ப வேகமாக எனக்கு இந்த படத்துக்கு இதனுடைய பாடல்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இசை, பின்னணி இசை இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நன்றி யுவன் சார், நன்றி. அதே மாதிரி திருமதி ராதிகா சரத்குமார், அவங்களோட வேலை செய்யணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. இந்த படத்தில் அவங்க நடிச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் நான் நலமோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிற நிறைய நண்பர்கள் இந்த படத்தில் எனக்கு கை கொடுத்தார்கள். அந்த வகையில் அருள்தாஸ், நிறைய பேர் வரிசையாக சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாவதற்கு முழு காரணமாக இருந்த ஆர்டி சுரேஷுக்கும், அவருடைய தயாரிப்பு நிர்வாக குழுவுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் கருணாநிதிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி நான் தொடர்ந்து இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் சதா எனக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் என் தாயாருக்கும் என் அன்பு மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னை உருவாக்கி இன்னைக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு, ஒரு நடிகனாக முன்னாடி நிற்கிறதுக்கு உருவாக்கிய பாலா அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அவ்வளோ பேர் அன்பால் எனக்காக வந்திருக்காங்க, நம்ம படத்துக்காக வந்திருக்காங்க, சேதுக்காக வந்திருக்காங்க, சீனு சாருக்காக வந்திருக்காங்க. இந்த தர்மதுரையை பற்றி பேசணும்னா முதல்ல நான் நன்றி சொல்கிறது அந்த டைட்டில் கொடுத்த சுபேஷ் அவர்கள். இந்த படம் ஆரம்பித்தோடனே நான் சீனு ராமசாமி சார்கிட்ட கதை கேட்டோடனே அவர் ஆக்சுவலாக சேது சார் தான், சேது ஜெமினி லேபில் இருக்கும்போது அவர் சொன்னார், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேயே அந்த தர்மதுரை கதையை கேட்டேன். அப்போ அவர் சீனு சார் சொல்லும்போது விஷுவலாக அப்படி ஒரு முன்னாடி கண் முன்னாடியே ஒரு கதைக்களம் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த நம்பிக்கையில் உடனேயே அந்த ஸ்பாட்லேயே ஆரம்பித்தது தான் தர்மதுரை. அடுக்கடுக்காக கடன்னு ஷூட்டிங் முடித்து இன்னைக்கு ரிலீஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. இன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஜென்ரலாக எவ்வளோ மேடைகள் பேசியிருக்கோம், பட் நம்ம இது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சலீமில் கூட அவ்வளோ இது தெரியல. பட் ஒரு அன்பான கூட்டம் அப்படியே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் வைரமுத்து சாருக்கு இன்றைய நாயகன் யுவன் சங்கர் ராஜாவும் வைரமுத்து சாரும். வைரமுத்து அங்கிள்கிட்ட போய் இந்த கதையை சார் சொன்னோன்னே
அவர் சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பொருத்தமானவங்க ராதிகா மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ராதிகா மேடம் அப்போ ஆரம்பித்தது தான். ஒரு ஆர்டிஸ்டாக வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. தமன்னா மேடம் வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு எவ்வளோ படத்தில் தமன்னா மேடம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு கமர்ஷியல் கலந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அப்புறம் நம்ம யுவன் சங்கர் ராஜா சார், வைரமுத்து சாரும் யுவன் சங்கர் ராஜா சாரும் சேர்ந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு சாங்ஸை ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. தேங்க்யூ யுவன், தேங்க்யூ ஸோ மச். ஹி இஸ் லைக் மை பிரதர். என்றைக்குமே யுவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக. அப்புறம் சீனு ராமசாமி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தில் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா முக்கிய காரணம் அவர் தான். என்னை ஒரு விஷயத்துலையும் வந்து எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம், ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு இயக்குனராக என்னை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்குன்னு உண்டான விஷயத்தில் நான் வந்து அவர் சொல்ல தான் ஒரு விஷயம் ஆட் பண்ணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வைஸ் சரி, ஒரு ஆர்டிஸ்ட் வைஸ் சரி, எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டமானது காரணமே வந்து சீனு ராமசாமி சாரும் விஜய் சேதுபதி தான். ஏன்னா விஜய் சேதுபதி சார் போடுற ஒரு ரைஸ் போயிட்டே இருக்குது லைஃப்பில். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து அவரோட படங்கள் பண்ணியிருக்கேன். இதற்கு தான் ஆசைப்பட்டாய ஒரு மாஸ் ஓப்பனிங்காக இருந்துச்சு. அப்புறம் தேங்க்ஸ் டு தனுஷ் ஒரு பெரிய ஒரு ரைஸ் கொடுத்தாரு லைஃப்பில். நானும் ரவுடி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தர்மதுரை வந்து நம்ம பண்ண குறைச்சி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ் ஆனேன். ஏன்னா அவரோட இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ ஆயிட்டார் அவர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்டுகள் எல்லாத்துக்கும் அவரை சுற்றி, ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ கெட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஏன்னா ஒரு சீனில் தாடியாக வருவார், யங்ஸ்டராக வருவார். என்ன பண்ணாலும் இந்த மனுஷனுக்கு சூட் ஆகும். ஒரு மீசை எடுத்தால் காலேஜ் பையன் ஆக்கிடலாம். அப்படியே ஒரு தாடியை வச்சா அப்படியே ஒரு ரஃப் லுக் கொடுப்பாரு. அப்படியே மீசை இது பண்ணால் ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே இருப்பார். ஸோ அது இயல்பாக வந்து இது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தான் அமையும். இந்த மாதிரி லுக்கு எப்படி வேணாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் இது. அதுக்கடுத்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு தேங்க்யூ. அப்புறம் இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் எவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் டைம் இருக்காது. அம்மா கிரேசன் சார், சிவா சாருக்கு, அந்த மொத்த ப்ரொடியூசர் கவுன்சில் டீமுக்கு, அப்புறம் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். இந்த தருணத்தில் வந்து நான் என்னைக்கோ சொல்லணும்னு பார்த்தேன். ஏன்னா மறக்கக்கூடாது, நன்றி மறக்கிறது இதில். என்னை வந்து சினிஃபீல்டு கொண்டு வந்த என் நண்பன் ரமணா வந்து ஒரே நிமிஷம் வா ஏன்னா இந்த தருணம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் என் நண்பனுக்கு வந்து முதல்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை கொண்டு வந்ததே அவர் தான். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எனக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்க. நம்ம படம் ஸ்டூடியோ 9 தர்மதுரை கொண்டு வந்தாச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சுகுமா இதில் வந்து விஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து என்ன டைரக்டர் சார் சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து விஷுவலாக காட்டியிருக்காங்க சுகுமார் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்கி, எல்லா படத்துலையும் அவர் இப்போ தளபதி விஜய் சாரோட விஜய் சாருக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு கேமராமேன் கிடைச்சது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கமர்ஷியல், நீங்கள் பார்த்துருப்பீங்க 2-3 ஷாட்டில். நாங்கள் ஹெலிகாப்டரில் எடுத்தோன்னு வேற சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஹெலிகாப்டரில் எடுத்தது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சுகுமார் சார். அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகரும் வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஓவரால் ஒருத்தருக்கு மனிதன் இன்னைக்கு விஜய் சேதுபதி என் உயிர் நண்பன். இந்த படம் ரொம்ப தேங்க்ஸ் விஜய். ஏன்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ மச் எமோஷன் அபவுட் திஸ், பட் ரியலி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து என் நண்பன் விஜய் சேதுபதி தான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ. ஸோ அழகாக அவரே வந்து சொல்லிட்டாரு யாரெல்லாம் வந்து இது பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இந்த படத்துக்காக இருந்திருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாரோட விஷஸும் இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ப்ளஸ் படத்தை பற்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வில் ஹாவ் த ஆடியோ லான்ச் ஆஃப்
தர்மதுரை. முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நான் இங்கே இருக்கிறக்கு எல்லாத்துக்கும் நான் சினி ஃபீல்டில் நடிகனாக உருவானதுக்கு காரணம் என்னோட கடவுள் பாலா அண்ணன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, ஒரு நடிகனாக கிடையாது. நான் எவ்வளோ படங்களில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலும் தயாரிச்சிருந்தாலும் எல்லாம் பண்ணியிருந்தாலும் என்னை ஒரு நடிகனாக உருவாக்கின தெய்வம் அவர். தேங்க்யூ அண்ணே, காலங்காலத்துக்கு கடமைப்பட்டிருக்கேண்ணே உங்களுக்கு. அப்புறம் என்னை வந்து அந்த நம்பிக்கை அண்ணன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னைய வந்து மருது படத்தில் கூப்பிட்டு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்த முத்தை அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர் ஆர்.கே. சுரேஷ் எனக்கு 10 வருடங்களுக்கு மேலாக பழக்கம். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவரும், சகோதரர்கள் வெங்கட், சிவா, அனைவரும் எனக்கு வேண்டப்பட்டவர்கள். அவரது தந்தையார் களஞ்சியம் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர். தனது வாழ்வை மிக எளிய முறையில் ஆரம்பித்து தனது கடின உழைப்பால் தனக்கு பேரும் புகழும் சேர்த்தவர். அது மட்டுமல்ல, பழகுவதற்கும் மிகவும் பாசமானவர். அவரை போல சுரேஷ் அவர்களும் தான் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறேன். நான் அவரிடம் இந்த படத்தின் கதை என்ன என்று கேட்ட பொழுது அவர் மருத்துவர் மற்றும் மருத்துவம் சார்ந்த மருத்துவ பற்றாக்குறை சார்ந்த ஒரு கதை என்று சொன்னார். இது கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு அருமையான கதை. நம் நாட்டில் இன்றும் மருத்துவர் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன் படி நம்ம நாட்டில் 1100 குடிமக்களுக்கு ஒரு மருத்துவர் தேவைப்படுகிறார். ஆனால் இப்பொழுதோ நம் நாட்டில் 1700 குடிமக்களுக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார். இப்பற்றாக்குறை தேர்தல் வேண்டும். படம் ட்ரெய்லர் ரொம்ப இருந்தது. அவர் சுரேஷ் தான் நினைத்த காலத்தில் ஜெயிக்க வேண்டும், இப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இனிய காலை வணக்கம். தர்மதுரை இந்த திரைப்படம் இந்த அளவிலே வந்து மாபெரும் விழா நடைபெறதுக்கு 2 நண்பர்களுக்கு இடையிலே தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய பாலமாக இருந்து இதை உருவாக்கி தந்திருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை, மகிழ்ச்சி. ஏன்னா ஆர்.கே. சுரேஷும் ஒரு ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரொடியூசர். இந்த படத்தை எடுக்கிறதுல ஒரு சின்ன சின்ன கருத்துப்பாடுகள் இருந்தபோது அதையெல்லாம் நினைச்சு ஒரு சின்ன படமாக எடுக்க வேண்டியது இன்றைக்கி ஒரு பெரிய படமாக மாறி இருக்குது. இது வந்து ஒரு இன்னிங் ஸ்டார்ட் ஃபில்மாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் அடுத்தது சென்னை 28 செமபோதைன்னு பெரிய ஆல்பம்ஸ் லைனப்பில் இருக்குது. ஸோ யுவன் இன்னிங் ஸ்டார்ட்ஸ். அந்த வகையில் எனக்கு இந்த படம் மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. முக்கியமாக இந்த படத்தில் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு 20-25 வருஷமாக காணாமல் போன ஒரு வார்த்தை ஒருத்தர் மூலமாக என் காதில் கேட்குது. ப்ரொடியூசரை பார்த்து முதலாளின்னு கூப்பிட்ற ஒரே ஒரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய் சேதுபதி ஒருத்தர் தான். அந்த வார்த்தை கேட்கும்போதே ஒரு 30-40 வருஷம் சினிமாவை பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்குது. அந்த சினிமாவை அந்த கோல்டன் பீரியட்லாம் தொலைச்சிட்டோம். அதெல்லாம் தாண்டி ஒரு டவுன் டு எர்த் பழகிற, ஒரு எப்படி இயல்பாக நடிக்கிறாரோ அதே மாதிரி இயல்பாகவே பழகக்கூடிய மிக யதார்த்தமான, நடிகனை தாண்டி மிகப்பெரிய மனிதனை, ஒரு மிகப்பெரிய மனிதனை உள்ளுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தான் விஜய் சேதுபதி. அவருடைய வெற்றி நல்ல மனிதர்களோட வெற்றியாக இருக்கும். விஜய் சேதுபதி ஜெயிச்சாலும் நிறைய நல்லவங்க ஜெயிப்பாங்க, நிறைய நல்லது நடக்கும். இந்த சினிமாவுக்கும் நிறைய நல்லது நடக்கும். அந்த வகையில் விஜய் சேதுபதி வெற்றிக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் என்றென்றும் இருக்கும். இந்த படத்தினுடைய இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டுக்கு, இவ்வளோ பெரிய இதுக்கு என்னுடைய நண்பர் சுரேஷ்க்கு அந்த படம் மிகப்பெரிய லாபகரமான வெற்றிகரமான படமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பாடலாம் பார்த்தீங்க. இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. ஒரு அருமையான சாங்கை வந்து நம்மளுக்கெல்லாம் போட்டு காமிக்கல. ஆண்டிப்பட்டி சாங், அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜா சார் சாங் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லா எஃப்எம்லேயும்
டிவி சேனல்லையும் ஆண்டிப்பட்டி சாங் மிகப்பெரிய ஹிட்டாகவும் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க. தென் இந்த படத்தில் சில சீன்ஸ் பார்த்தேன், சுரேஷ் காமிச்சாங்க. டைரக்டரோட டச் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. 3 ஹீரோயின்ஸும் அதுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் வந்து ஒரு அருமையான தரமான படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு அபினேஷ் இளங்கோவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தர்மதுரை படம் வந்து ரீசெண்டில் நான் பார்த்த படங்கள்லே ரொம்ப நல்ல படம். விஜய் சேதுபதி பிரதர் வந்து ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ரோல் கேரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ விஷ் த தர்மதுரை டீம் ஏ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக 2D திரு ராஜ்சேகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பாலானாக்கு வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். தர்மதுரை இந்த ட்ரெய்லர் பாட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளை உள்ளே இழுத்துருச்சு. யுவன் சார் ஆசம் மியூசிக். ராஜா சாரோட ஃபேன்ஸ் நாங்கள்லாம். திரும்ப அந்த பழைய ஞாபகங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க சார். தேங்க்யூ சார். சீனு ராமசாமி சார், சுகுமார் சார், இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ், இந்த திரைப்படத்தின் நாயகன் விஜய் சேதுபதி சார், உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கறது இட்ஸ் a pleasure to us. கிரேட் ஜாப் சார். விழா குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திரைப்படத்தில் நடித்திருக்கும் அனைத்து நடிகர்கள், நடிகைகள், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.